வணக்கம். நம்ம தேசிய நெடுஞ்சாலை NH36 NH45C விரிவாக்கத்தில் இப்போ சேத்தியாத்தோப்பு விக்கிரவாண்டி ரோடை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போ எந்த செக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, பண்ருட்டி டவுனை தாண்டி விக்கிரவாண்டி வரைக்கும் போகிற ரோடு. இங்கே பாருங்க, ரெண்டு பக்கமும் விரிவுபடுத்திட்டாங்க. ஜஸ்ட் பண்ருட்டி பைபாஸ் தாண்டின பிறகு இது வரும். அதாவது வடலூருக்கு ஒரு பைபாஸு, பண்ருட்டிக்கு ஒரு பைபாஸு. EKK இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலையன்ஸ் இந்த ப்ராஜெக்டை விட்டு போன பிறகு EKK இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேரளாவை சார்ந்தவர்கள் இந்த பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். பாருங்க, இந்த இடத்துலாம் ரோடு அகலப்படுத்திட்டாங்க. நடுவில் பாலம் இருக்கு. பாலம் ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு. பாருங்க, இந்த பாலம்லாம் முடியணும். வேலைகள்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. இங்கே ஒரு கடத்தெரு வருது. பண்ருட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் கழிச்சு இங்கே ஒரு கடத்தெரு வருது. பாலத்தோட ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. 2028 மகாமகத்துக்குள்ள முடிஞ்சிடுமா என்னன்னு பார்ப்போம். அடுத்த டோல்கேட் இந்த பண்ருட்டி காடாம்புலியூர் இதுகிட்ட தான் வருதுன்னு சொன்னாங்க. அதுக்கான இடங்களும் ஒன்றும் இல்லை, விட்ட மாதிரி தெரியல. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது காடாம்புலியூர்னு சொல்லுவாங்க. பண்ருட்டியை தாண்டின பிறகு அடுத்து ஒரு கடத்தெரு மாதிரி வரும். இவங்க பாலத்தோட பில்லர்லாம் நின்றுகிட்டு இருக்கு. பட்டேல் நிறுவனத்தோட ஒர்க்குக்கும் மற்ற EKK இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஒர்க்குக்கும் வித்தியாசம் தெரியுது பாருங்க. பட்டேல் இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். தஞ்சாவூர் டு சேத்தியாத்தோப்பு பைபாஸ் வரைக்கும் பட்டேல் நிறுவனம் போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது EKK இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலையன்ஸ் எடுத்துட்டு போடாமல் போயிட்டாங்க. இந்த ரிலையன்ஸ் மட்டும் ஒழுங்காக இந்த ப்ராஜெக்டில் இருந்திருந்தா இந்நேரம் விக்கிரவாண்டி வரைக்கும் ஒரு சிறந்த சாலை கிடைச்சிருக்கும். தஞ்சாவூர் டு விக்கிரவாண்டி சாலையை கிட்டத்தட்ட இது ஒரு 60 வருடங்களாக ப்ரொபோஸில் இருக்கு. 60 வருடமும் இங்கே சாலை வரணும்னு ஒவ்வொரு அரசாங்கமும் ஸ்டெப்பு எடுத்து முடியாமல் விட்டுட்டாங்க. கடைசி இப்போ இந்த ப்ராஜெக்ட் நடந்துக்குதுங்க. பாருங்க, ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் நிறைய இது இந்த ரிலையன்ஸ் பண்ணது தான். ரிலையன்ஸ் பண்ணிட்டு அப்படியே பாதிலே விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கிடப்புல கடந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அதான் கடந்த ஆண்டு தான் மறுபடி EKK இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்தாங்க. பாருங்க, நல்லா இருக்கு. இது மாதிரி சாலைகளை இந்த ரோடு மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், விக்கிரவாண்டிக்கிட்ட இப்படி ஒரு கும்போணம் தஞ்சாவூருக்கு ஒரு ரோடு மட்டும் போடலன்னு வச்சுங்க, ரொம்ப சிரமம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு பாலம் கட்டுற வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ரோடு மட்டும் தனியாக இப்படி விக்கிரவாண்டி டோல்கேட்டை தாண்டி இப்படி ஒரு பிரித்து விடலன்னு வச்சிங்களேன், இந்த டெல்டா மாவட்ட மக்கள்லாம் திருச்சி போய் தான் போகிற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு ரோடே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா விழுப்புரம் போய் விருத்தாச்சலம், ஜெயங்கொண்டம் கும்பகோணம், இல்லை விழுப்புரம் கோலியனூர் ரோடுகிட்ட ஜாயின் பண்ணி பண்ருட்டி, நெய்வேலி அப்படி இருக்கும். இது டோல்கேட்டு கட்டினதுக்கு அப்புறம்னு இல்லை, இந்த ரோடு ரொம்ப நல்லாவே இருக்குது. டோல்கேட்லாம் அதுக்கப்புறம் கட்டினது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பாலம் வருது. நிறைய ஒர்க் இருக்குது போல இருக்குங்களே. 2028 முடியுமாங்கிறது டவுட்டு தாங்க. இங்கே ஒரு பாலம் இருக்குது. வடலூர் பைபாஸ் வேலை நடக்கணும். பண்ருட்டி பைபாஸ் வேலை நடக்குது. ஆற்று மேலே ஒரு பாலம் வரணும். அது மாதிரி 2028 முடியுமா இல்லை 2038 போயிடுமான்னு தெரியல. இதெல்லாம் பாலம் வருது.
இந்த மணல்லாம் வந்து இதெல்லாம் கொண்டு வந்து உயர்மட்ட சாலையாக்குறது. அது பேர் தான் ஹைவே. ஹைனா உயரம், வேனா சாலை. ஹைவே அப்படின்னா உயர்மட்ட சாலை. ஏற்கனவே இருக்க நிலப்பரப்புலேருந்து கொஞ்சம் ஹைட்டில் தான் இருக்கும். நம்ம கும்பகோணத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சோழபுரம் பைபாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நல்ல ஹைட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அணக்கரையை தாண்டி சேத்தியத்தப்பு பைபாஸ்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப ஹையில் போயிட்டுருக்கும். அதுதான் வந்து இந்த ஹைவே. அதான் மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பேருந்துகள், வாகனங்கள் செல்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ரோடெல்லாம் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து NHA, நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்களோட இதுதான் இது. அது வந்து ஒரு வாரியம், தனி வாரியம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் வரலனாலும் அவங்க எடுத்துக்கிட்ட ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட்டாக அவங்க படம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லா துறையுமே அப்படித்தாங்க. ஆட்சியாளர்கள்லாம் பற்றி யாரும் கவலைப்படுறது கிடையாது. எப்பயுமே வந்து அவங்க அதிகாரிகள் தானே பெர்மனண்ட்டாக இருக்கிறவங்க. ஆட்சியாளர்கள் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறுவாங்க. அதனால் அதிகாரிகள் தான் நாட்டை ரன் பண்ணுறது. பாருங்க, இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு இன்னும் புது சிஎம்லாம் வரவே இல்லை. அதாவது அரசு இயந்திரம் இயங்கிக்கிட்டு தானே இருக்குது. எல்லா துறையும் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஆகவே இங்கே பாருங்க, ஆற்று மேலே ஒரு பாலத்தை போட்டாங்க. KK இன்ஃபா, வெரி குட். என்ன ஆறு இது பாருங்க, ஏற்கனவே ஒரு பாலம் இருந்தது, பக்கத்தில் புதிய பாலம் பேரலாக ஒரு பாலம் போட்டுட்டாங்க. பரவாயில்லங்க, பாலம்லாம் போட்டதுனால இதுக்கப்புறம் பண்ருட்டியில் ஒரு பாலம் போடணும். இந்த பாலம் போகணும், அது ஒரு பெரிய பாலம், ஆற்று மேலே போடுறது. இது ஒரு பெரிய பாலம். ஆறு ரொம்ப பெருசாக இருக்கு, தென்பெண்ணையாக இருக்குமோ? ஏன்னா தென்பெண்ணை தான் ரொம்ப பெரிய ஆறாரும். திருக்கோயிலூர் கிட்ட ஓடும், பார்த்துருப்பீங்க. திருவண்ணாமலையெல்லாம் போகிறவங்க, பெரிய ஆறுங்க. தென்பெண்ணை, பாலாறு. பாலாறு வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் செங்கல்பட்டுக்கிட்ட வரும். காவேரி, தென்பெண்ணை, பாலாறு, வைகை அப்படின்னு நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். சிறிய வயதில் வந்து பாட புத்தகத்தில் படிச்சிருப்போம். அதனால் எப்படி இருக்குன்னு பாருங்க. NHA வந்து அவங்க பணியை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் வந்து சாலை வந்து, ஆனால் வாகன ஓட்டிகள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க. திடீர்னு 2 வேவாக இருக்கும், திடீர்னு சிங்கிள் வேவாக இருக்கும், திடீர்னு எதிர்த்தாப்புல 2 வீலர் ஃபாஸ்ட் ட்ராக்கில் வருவாங்க. இந்த நம்ம நாட்டில் ஹைவே கல்ச்சருங்கிறதே கிடையாது. மக்களுக்கு போதிய தெரியாது, ஹைவேல எப்படி போகணும், சர்வீஸ் ரோட்டில் எப்படி போகணும்னு தெரியாது. திடீர்னு எதிர்த்தாப்புல வருவாங்க. நீங்கள் வந்து ஹைவே இது ஃபாஸ்ட் ட்ராக்குன்ட்டு அதில் பிடிச்சி 200, 150 போகக்கூடாது. லிமிட்லாம் அவ்வளோ போக ரொம்ப. நீங்கள் அந்த ஃபாஸ்ட் ட்ராக்